டெல்லி பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீட்டு பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகூவலிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே இருந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்ட பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி, மாதாவரத்திலே இருந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரம் உயர்த்தி கட்டியிருக்கின்ற சூழல். அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33/11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள், 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். 2021ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புவதன் போது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், நாங்கள் 1000 கோடி ரூபாய் செலவிலே மழைநீர் வடிகால்களை கட்டிவிட்டோம். சிங்கப்பூர் போல் இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்தில் தேங்காது என்று அறைகூவலிட்டார். என்ன ஆனது? 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலை ஏற்றவுடன் முதல் பெய்த பெருமழைக்கு சென்னை தத்தளித்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் திருப்புகழ் என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் ஏற்றி படிப்படியாக கட்டுமானங்களை, மழைநீர் கால்வாய்களை கட்டியதன் விளைவாக, குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் புதிதாக குளங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக பெருமழைக்கும் சென்னை தத்தளிக்கின்ற ஒரு சூழல் இல்லாமல்
நிஜமான நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை சென்னை மக்களுக்கு தந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அவர் நேற்று பேசுகின்ற பொழுது விலைவாசி உயர்வை மையப்படுத்தி குறிப்பிட்டார். நான் அவரை கேட்பதெல்லாம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மத்தியிலே மோடியின் தலைமையிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இவர் ஏதாவது அழுத்தம் தந்தாரா? அதேபோல் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? ஏறி வருகின்ற தங்கத்தின் சவரன் விலையை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.